ரிஷபராசிக்கார அன்பர்களே, மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளுமே ரொம்ப பெரிய அளவுல கவலைகளோடு தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை தாங்க. ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கிடலாம், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நம் குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிரும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில கடவுளை பிரார்த்தனை செஞ்சு இவங்க தூங்குறாங்க. ஆனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தப்பான விஷயங்கள். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, யாருடைய வாழ்க்கையும் நடக்காத அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டம் என்பது இருந்துகிட்டே இருக்குங்க. இவர்கள் யாருக்கிட்டையாவது உதவின்னு போய் கேட்க போனாலும் சரி, இல்ல இவர்கள்கிட்ட யாராவது உதவி கேட்கும் போதும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை பார்க்க முடியும். அதாவது இவர்கள் கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்கிறாங்க போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ, தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க. ஆனா அதே ரிஷபராசிக்காரர்கள் அதே உதவி அவங்ககிட்ட கேட்கும்போது, எப்பா எப்பா அப்புறமாட்டி என்ன என்கிட்ட இல்ல, என்னால முடியாது, நான் அப்புறமாட்டி பாக்குறேன், அப்புறமாட்டி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க போன் பண்ணாலே எடுக்கவே மாட்டாங்க, கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. இப்போதுதான் இவர்களுக்கு புரியும் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமானவங்களா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்றது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தாங்க அதிகம். இவர்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறுமான்னு நினைச்சீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்பது வந்துருச்சுங்க. நீங்க அதை மிஸ் பண்ணிடாம இருந்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம். முக்கியமா ஒரு சில வரிகள் உங்களுடைய வாழ்க்கை நிகழ்காலத்தை நம்ம சொல்லுவோம். காரணம், இந்த ஒரு விஷயம் உறுதியானதாக இருக்கும் பொழுது இதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு நிஜமானதாக மாறப்போகுதுன்றதை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில கண்களால பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு மாறுது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ரிஷபராசிக்கார அன்பர்களே, முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னைய வரைக்கும் ஒரு முழுமையான அன்பு கிடைக்காம, உங்களுக்குன்னு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரர்களா அவங்களுக்கு என்னப்பா, அவங்க ஓஹோன்னு வாழுவாங்க. அப்படி ரிஷபராசின்றதை விட உங்ககிட்ட உனக்கு என்னப்பா, நீ நல்லா சம்பாதிக்க, நல்ல குடும்பத்தோட இருக்க, வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி புரணி பேசாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லோருமே உங்களை பத்தி எல்லார்கிட்டையுமே தப்பா கேவலமான முறையில பேசி வைப்பாங்க. முக்கியமா நீங்க செய்யவே இல்லைனாலும் கூட அதை செஞ்ச மாதிரி மற்றவங்ககிட்ட பேசிடுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்காம எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் பண்ணி உங்களுடைய வளர்ச்சியை ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தோல்விகளை மட்டுமே கண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உறுதியான தன்னம்பிக்கையின் மூலியமா அதை மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எவ்வித மாற்றங்களும் இல்லாத ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனா நிஜமான ஒரு விஷயம் தான். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, சாமி என்னுடைய இறப்பு எப்போ வரும், என்னுடைய சாவி எப்பதான் சாமி வரும், முடியல, இங்க வாழ்றதுக்கு அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நான் கடவுள்கிட்டவே சேர்ந்துடலாம் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம், அவ்வளவு துன்பங்களை பார்த்துட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள், அவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். இத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை பார்க்க போகுது. நிஜமாவா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நிலைமை என்பது வந்துருச்சு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீர்கள் என்பதை பற்றி தான் பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்த்ததுல இனி நடக்க போறதை பார்ப்போம். முதலாவது, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுதுங்க. ரொம்ப காலமா ஒருத்தங்கிட்ட வாங்கின கடனை இன்னைக்கு கொடுத்துரு நாளைக்கு கொடுத்துருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினவங்க உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க எப்படியாவது கொடுத்தலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனா முடியாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மாறுதலாக இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த பணப்பிரச்சனையிலிருந்து முழுவதுமான விடுதலை என்பது கிடைக்க போகுது. முந்தியெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிதல் உள்ள நோய் உபாதைகள் என்பது இருந்திருக்காது. ஆனா இப்ப சில காலங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போகும். அதாவது உடல் ரொம்ப வீக்கா இருப்பது, சோர்வா இருப்பது, எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி செய்யலாம்னு பார்த்தாலும் உடம்பு ஒத்துழைக்காம இருப்பதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. முக்கியமா வேலைக்கு போகவா வேணாமான்ற ஒரு கேள்வி இருக்கும். காரணம், இவர்கள் ஒரு நாள் வேலைக்கு போனாங்க அப்படின்னா 2-3 நாளுக்கான சம்பளத்துடைய அந்த ஒரு கூலியை மருத்துவரிடம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய 1000 ரூபாய் இருக்குது, ஆனா செலவுன்றது 3000 ரூபாயா இருக்குது. இதனாலேயே இவருடைய மனசுல வேலைக்கு போகணுமான்ற அளவுக்கு கேள்வி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது.
இதற்கு முன்பு நீங்க எத்தனையோ மருத்துவர் எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருப்பீங்க. அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக அமையும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மற்றொரு ஒரு விஷயம், ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறார்கள். அது என்னவென்றால், இது நாள் வரைக்கும் இவர்கள் கிட்ட யாருமே அன்பாவும் எப்படின்னா காதலையும் ஒரு விதமான புரிதலையும் வச்சு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு சகோதர சகோதரி இருப்பாங்க, இவங்களுக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா யாருமே இவர்கள் மேல அன்பு பிரியம்ன்றதை காமிக்க மாட்டாங்க. காமிப்பாங்க எப்பன்னா இவங்க கிட்ட பணம் இருக்கும் போது, இவங்க கிட்ட ஒரு தேவையான விஷயத்த பண்ண வைக்கணுன்ற போது, அவருடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளும் போது மட்டுமே இவர்கள் மேல அன்பு பாசம் காமிப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லா நேரங்களிலுமே இவர்களை கரைச்சு கொட்டுறது, கேவலமான வார்த்தைகளை சொல்றதுன்னு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் என்பது கிடைக்கும். அதாவது உங்களுடைய குணத்தை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தியாகங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல உண்மையான அன்பு வைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா எதிர்பார்த்த ஒரு புது உறவு என்பது கிடைக்கும். இந்த ஒரு உறவு போதும் உங்களுடைய வாழ்க்கைன்றத நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள உணர்த்துவீங்க. இந்த ஒரு உறவு நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்சிச்சேன்ற அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் என் கூட இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு இவங்க இருந்தா போதும்ன்ற அளவுக்கு உங்களுடைய மனசு அவர்கள் மேல அழைப்பாயும், அந்த உறவோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. ரொம்ப காலமா நீங்க காதலிச்சு நபரோடு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க. அந்த பிரிந்த காதல் மீண்டும் சேர்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க சில விஷயங்களை செய்வீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வியாபாரம், இல்ல முக்கியமா சொல்லணும்னா நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான அரசு வேலை, இல்ல தனியார் வேலை, எதுவாக இருந்தாலும் சரி, அது கட்டாயமா கிடைக்கக்கூடிய நிலைமை என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சில நபர்கள் உங்களை எப்படியாவது கீழே தள்ளணுன்றதுக்காக கேவலமான விஷயங்களை பண்ணவும் செய்வாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுடைய காதல்ல வெற்றி பெறுவது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியை பெறுவீங்க. அதாவது எப்படின்னா, இது நாள் வரைக்கும் குழப்பங்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தீங்கல்ல, அப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே நீங்க 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 உங்களுடைய மனசு அப்படியே சந்தோஷமாகும். இதனால புது தெம்பு கிடைக்கும், ஒரு புது உணர்வு கிடைக்கும். முயற்சிகள் கடுமையாக்கப்படுவீர்கள். முயற்சியில உங்களுடைய மிஞ்ச யாரும் இல்லாத அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் செஞ்சு முடிச்சிருவாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. இவர்கள் என்னைக்குமே ஒரு விஷயத்த எப்பவுமே சொல்றாங்க, என்னால முடியாதுப்பா, சே இதை போய் நான் இவனுக்காக செய்யணுமா அப்படின்லாம் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. எதுனாலும் சரி வா பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கு தைரியம் உடைய நபர்கள். இன்னும் அந்த தன்னம்பிக்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனை என்பது இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இனி குறுகிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். உடனடியாக இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். இவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். முக்கியமா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த வெளியூர் பயணங்களில் சில பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்க தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதாலும், தேவையில்லாத நபரிடம் உறவுகளை வைத்துக் கொள்வதாலும் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுமுக நபர்கள் மூலியமாக தாங்க உங்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் கூட வச்சுக்கோங்க. புதுசா வரக்கூடிய நண்பர்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா கால்வலி கை வலிகள் எல்லாம் கூட இருந்திருக்கும். அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிப்பதற்கு எப்படின்னா இவங்க கூட பிறந்தவங்களாம் ரொம்ப விதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு மாறுதல் என்பது கிடைக்கும். முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு பணத்து மேல, காசு மேல, சொத்து மேல எல்லாம் பெருசா ஆசை கிடையாது. ஆனா உங்க மேல உங்க நம்பிக்கை வச்சு உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதை பிடுங்கன்றதுக்காக உங்களுடைய முயற்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல அவர்களுக்கான தோல்விகள் என்பது கிடைக்கும். முக்கியமா கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமா இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதுல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆட்களாக இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. ரொம்ப காலமா உங்களுடைய வாழ்க்கையில இது பிரச்சனை வருமானு எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களும் நெருங்கிவிட்டது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ரிஷபராசினுடைய வாழ்க்கை என்பது முற்றிலுமான ஒரு மாறுதலையும் திருப்பத்தையும் கொடுக்குது. இது நீங்க மிஸ் பண்ணிடாம இருந்தா போதும். உங்களுடைய வாழ்க்கையில இது உங்களுக்கு நேரம் அடிச்சிருக்கு, அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த சில விஷயங்களை தவற விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கான நேரமாக இருக்கும். சரிங்க சாமி, எங்களுக்காக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குங்க. இதை நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சே நீங்க பண்ணலாம். இதை எங்கேயாவது வெளியே தூரமா அப்படி போகணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் வச்சே பண்ணலாம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே அவருடைய கடவுளாக மகாலட்சுமி தாயார் தான் இருக்கார். சரிங்களா? வாரம் வாரம் வருகின்ற, அதாவது மகாலட்சுமினாலே அது வெள்ளிக்கிழமையை வச்சுதான் வரும். வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தது, மகாலட்சுமிக்கு உகந்த நாளா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில நீங்க உங்களுடைய வீட்டுல
ஒரு அகல் விளக்கு ஏத்துங்க. அந்த அகல் விளக்கு பாத்தீங்கன்னா கல்லுப்பு தீபமா இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பிளேட்டு, அதுல கல்லுப்பு வச்சு அதுல தீபத்தை வச்சு நீங்க ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். அதுவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான முழுவதுமான தீர்வையும் பிரச்சனைகள் நீக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எந்த நட்சத்திர காலங்கள் செய்யணும்ன்ற கேள்வி வரும். கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் முடிவு வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இது வாரம் நீங்க நிச்சயம் வீட்டுல விளக்கேற்றுவீங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே தீபம் அனைவரும் ஏற்றுவீங்க. ஆனா அது ஏற்றக்கூடிய நேரம் என்பது சரியா 6:15 இருந்து 6:45 நீங்க ஏற்றுங்க. சரியா சொல்லணும்னா மூதேவினுடைய அந்த தொல்லை வெளியே வந்துட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போற நேரத்துல மகாலட்சுமி தாயருடைய வருகை என்பது இருக்கும். சரியா சொல்லணும்னா 6:30க்கு மேல மகாலட்சுமி தாயா வருகை தருவாங்க. அந்த நேரத்துக்குள்ள நீங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியோட வாசம் உங்களுடைய வீட்டுல தங்கும். உங்களுடைய வீட்டுல செல்வ பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றாலே சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும், அதை எடுத்து குபேர பகவான், முக்கியமா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நிரந்தர ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த சரியாம செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கான பதில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா கிட்டும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். ரிஷபராசினுடைய உச்சக்கட்ட மாறுதல் என்பது இப்போது இருக்கு. அதை தவற விட்டுறாதீங்க. நம்புங்கள், நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.